இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன, அதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ், அது எப்படி ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். ரேஷியோக்கு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, கம்பேரிங் டூ குவான்டிட்டிஸ், அதாவது ரெண்டு பொருட்களையோ ரெண்டு விஷயங்களையோ கம்பேர் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ரெண்டு பொருட்கள் நான் கம்பேர் பண்றது வந்து ஒன்னு ஏன்னு வச்சுக்கிறேன், ஒன்னு பின்னு வச்சுக்கிறேன். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா ரெண்டு பொருட்கள் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் டு பி ஆர் ஏ பை பி. ஆமா, இது ஃபிராக்ஷன் தான், இது டிவிஷன்ல தான் இருக்கு. நம்ம ஒண்ணு ஏ பை பின்னு எழுதலாம், இல்லைன்னா ஏ இஸ் டு பின்னு எழுதலாம். ஸோ ரேஷியோனா கம்பேரிங் டூ வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பி. எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட ஒரு பேக் இருக்கு, அதுல ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்பிள் இருக்கு, மூணு ஆரஞ்சு இருக்கு அப்படின்னா அது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்னா 2 ஆப்பிள் 3 ஆரஞ்சு இருக்கா, அத 2:3 எழுதலாம் ஆர் 2/3 எழுதலாம். ஸோ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஃபார் எவ்ரி 2 ஆப்பிள் தேர் இஸ் 3 ஆரஞ்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது என்கிட்ட இருக்க ரெண்டு ஆப்பிளுக்கு 3 ஆரஞ்சு இருக்கு, அதாவது ரெண்டு ஆப்பிளுக்கு 3 ஆரஞ்சு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நான் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்றேன். இல்ல இன்னொரு எக்ஸ்பிளேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து சென்சஸ் எடுப்பாங்க, எடுக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இவ்வளவு படிச்சவங்களுக்கு இவ்வளவு படிக்காதவங்க இருக்காங்க, இவ்வளவு பணக்காரங்களுக்கு இவ்வளவு ஏழைகள் இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே ரேஷியோ தான். ஸோ வந்து நம்ம பெரிய குவான்டிட்டியில சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபார் ரெண்டு ஆண்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, இல்லைன்னா வந்து மூணு படிச்சவங்களுக்கு ஒரு படிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் ரேஷியோ. ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி ஷார்ட்டா சொல்றதுக்கு பேரு தான். இப்ப இந்த இடத்துலயே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபிராக்ஷன்ஸ்லயே நம்ம என்ன பார்த்திருக்கோம், சிமிலர் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். அந்த ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா என்ன, நான் மேல ஒரு குவான்டிட்டி நான் மல்டிப்ளை பண்றேன்னா கீழேயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணனா என்ன வரும், 4/3 வரும். ஸோ மேலேயும் மல்டிப்ளை பண்றேன், கீழேயும் மல்டிப்ளை பண்றேன்னா இது 4/6 மாறுது. அப்போ இந்த 2/3ங்கிறதும் 4/6ங்கிறதும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸா, அதே மாதிரிதான் இங்கேயும் 4:6 அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். அதாவது இப்ப இந்த இடத்துல ரெண்டு ஆப்பிளுக்கு 3 ஆரஞ்சுங்கிறது அப்படியே டபுள் ஆகி 4 ஆப்பிளுக்கு 6 ஆரஞ்சா மாறுது. இப்ப இந்த இடத்துல 4:5னா இது ரெண்டு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடையாது. பட் நான் இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல ஃபார் எவ்ரி 2 ஆப்பிள் 3 ஆரஞ்சு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, 4 ஆப்பிள் இருந்தா 6 ஆரஞ்சு இருக்கும். இதே வந்து பாத்துட்டீங்கன்னா 8 ஆப்பிள் இருக்குன்னா 12 ஆரஞ்சு இருக்கும். இப்படியே டபுள் ஆகிட்டே போகும். நம்ம எந்த நம்பரால நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் இவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ரேஷியோஸ், இவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ரேஷியோஸ், இவங்களும் சிமிலர் ரேஷியோஸ். அதே மாதிரி இது ரிவர்ஸ்லயும் ஒர்க் ஆகும். இப்போ 8 ஆப்பிளுக்கு 12 ஆரஞ்சு இருக்கு அப்படின்னா இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா, 4 2s are 8, 6 2s are 12. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 8/12 வந்து 2/3 நான் கன்வெர்ட் பண்றேன். அப்ப எனக்கு 8/12 தான் கிவன். நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி 2/3 எழுதலாம். அதாவது இப்ப நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பாத்துட்டீங்கன்னா கோடி கணக்குல இருக்கு அப்படின்னா, அது கோடி கணக்குல இருக்கிறது இப்ப வந்து 7,67,87,060 இருக்கு அப்படின்னா, கீழே ஒரு சென்செக்ஸ் இருக்குன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணி 1:1.5 ஆர் 2.5/1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, அது பேர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ரேஷியோட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருந்தாலும் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அது இந்த பாயிண்ட். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்கிறது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ஈக்குவலன்ட் ரேஷியோஸ், நீங்க ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றீங்கன்னா இன்னொன்னையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கிடைக்கும். ஸோ ரேஷியோனா என்ன, கம்பேரிங் டூ வேரியபிள்ஸ் ஆர் டூ குவான்டிட்டிஸ். அதை வந்து நான் A:B எழுதலாம், இல்ல A/Bன்னு எழுதலாம். அந்த A/B ஆர் A:B நான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸையும் நான் கண்டுபிடிக்கலாம். இல்ல ஒரு நம்பர் பெரிய குவான்டிட்டியா இருக்குன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் ரேஷியோவும் நான் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு பேசிக்கா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு, உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 5ங்கிறது ஒரு 50ங்கிறது ஒரு குவான்டிட்டி, 100ங்கிறது ஒரு குவான்டிட்டி. அதை எப்படி கம்பேர் பண்ணலாம், 50:100ன்னு கம்பேர் பண்ணலாம், இல்ல 50/100ன்னு நான் கம்பேர் பண்ணலாம். என்கிட்ட 50 ரூபா இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு. இது எப்படி ரேஷியோ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் இதை கேன்சல் பண்ண சிம்பிளிஃபை பண்ணனா 150, இது வந்து 2 × 50 100, 1/2ன்னு வரும் இல்லையா. இப்போ 1/2ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட 1 ரூபாய் இருக்கிறது உங்ககிட்ட 2 ரூபாய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எவ்ரி 1 rupees வித் மீ யூ ஹேவ் 2 rupees அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நான் இதே கொஞ்சம் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இன்டூ 10ன்னு போட்டேன்னா 10/20ன்னு வருமா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், என்கிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா உங்ககிட்ட 20 ரூபாய் இருக்கு. அப்போ
1/2க்கும் 10/20க்கும் 50/100 எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை விட 2 மடங்கு உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ரேஷியோஸ். கம்பாரிசன் வந்து பாத்துட்டீங்கன்னா நியூமரேட்டர் கம்மியாச்சுன்னா டினாமினேட்டர் கம்மியாகும், நியூமரேட்டர் ஜாஸ்தி ஆச்சுன்னா டினாமினேட்டரும் ஜாஸ்தி ஆகும். இப்போ ரேஷியோனா கம்பேரிங் டூ வேரியபிள்ஸ். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இது சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும், இது சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும். இதுதான் ஜெனரல் ரேஷியோ. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா 2 நம்பரை தான் நம்ம கம்பேர் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 3 குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து என் பேக்ல வந்து 2 ஆப்பிள், 3 ஆரஞ்சு, ஒரு 5 பனானா இருக்கு அப்படின்னா இதை நான் 2:3:5 அப்படின்னு நான் எழுதுறேன். அப்ப நான் இந்த 3 குவான்டிட்டி கூட நான் கம்பேர் பண்ணலாம். அப்ப இந்த 3 குவான்டிட்டி கம்பேர் பண்றேன்னா 2 ஆப்பிள், என் பேக்ல 2 ஆப்பிள் இருந்துச்சுன்னா 3 ஆரஞ்சு இருக்கும், 5 பனானா இருக்கும். இதே 4 ஆப்பிளா நான் சேஞ்ச் பண்ணேன்னா அது 6 ஆரஞ்சு 10 பனானாவா சேஞ்ச் ஆகும். இதுதான் ரேஷியோ. அப்ப நான் 2 மட்டும் சேஞ்ச் பண்ணேன்னா இது 2 சேஞ்ச் பண்ணாம விட்டேன்னா இது ரேஷியோ கிடையாது. இப்ப இவங்க வந்து ஒரு ரேஷியோல இருக்காங்க அப்படின்னா, இவங்க 3 பேரும் ஒரு ரேஷியோல இருக்காங்கன்னா ஒன்னு சேஞ்ச் ஆச்சுன்னா மத்த 2 சேஞ்ச் ஆகும். எப்படி ஈக்குவலா சேஞ்ச் ஆகும். இவன் 2 மடங்கு ஆனானா இவனும் 2 மடங்கு, இவனும் 2 மடங்கு. இப்ப இது வந்து 2 மடங்கு கம்மியாச்சு அப்படின்னா இதுவும் 2 மடங்கு கம்மியாகும், இதுவும் 2 மடங்கு கம்மியாகும். அதுதான் அந்த ரேஷியோல இருக்க நம்பர்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல ஆர்டரும் ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா 2, 3, 5 இருக்குன்னா 2, 3, 5 தான் எழுதணும். இப்ப இந்த இடத்துல ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு கொடுத்துட்டு நான் வந்து 5, 2, 3ன்னு எழுதக்கூடாது. அப்படின்னு எழுதணும்னா அப்ப இது பனானா, இதை வந்து நான் ஆப்பிள், இது ஆரஞ்சு நான் மாத்திக்கணும். ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அதே ஆர்டர்ல தான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் ரேஷியோ சேஞ்ச் ஆயிடும், வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். அப்போ ரேஷியோஸ்னா என்ன? கம்பேரிங் 2 or more வேரியபிள்ஸ். இந்த இடத்துல 4 வேரியபிள் கூட நான் கம்பேர் பண்ணலாம், 5 வேரியபிள் கூட நான் கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேரிங் 2 or 3 வேரியபிள்ஸ். இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அதை நம்ம சிம்பிளிஃபையும் பண்ணிக்கலாம், அதுல வந்து ஈக்குவல் ரேஷியோஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ரேஷியோஸ்க்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம பேசிக்கா ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங்ல வந்து இவ்வளவு மாவுக்கு இவ்வளவு தண்ணி ஊற்றணும், இவ்வளவு தண்ணிக்கு இவ்வளவு உப்பு போடணும், இவ்வளவு இதுக்கு இவ்வளவு காய்கறி போடணும்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே ரேஷியோஸ் தான். இவ்வளவு குவான்டிட்டிக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்றது எல்லாமே ரேஷியோஸ் தான். ரேஷியோஸ் வச்சுதான் மேக்ஸிமம் குக்கிங் நம்ம பண்றோம். இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க மேப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியா மேப்போ வேர்ல்டு மேப்போ எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு நம்பர் இருக்கும், 1 in 10,000 or 1 in 1,000 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இல்லைன்னா 1/1000 or 1/10,000 or 15,500 என்ன வேணா இருக்கலாம். அப்படி இப்படி இருக்குன்னா 1/1000 இருக்கு அப்படின்னா 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன் மேப், அதாவது 1 inch. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 1 inchன்னு. இன் மேப் அப்படிங்கிறது என்னன்னா 1000 கிலோமீட்டர் ஆர் மைல்ஸ் வாட் எவர் இன் ரியல் லைஃப். அதாவது மேப்ல, அதாவது ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மேப்ல 1 இன்ச்சு. இப்படி ரேஷியோ பண்ணிக்குவாங்க. சோ நமக்கு வந்து ஒரு A4 ஷீட்ல எவ்வளவு இன்ச்சஸ், இல்லைன்னா ஒரு மேப்ல ஒரு A3, A2 ஷீட்ல வந்து எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ ரியல் லைஃப்ல நான் என்ன பண்ணணுமோ அதை கம்பேர் பண்ணி எவ்வளவு ரேஷியோ வச்சா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது 1 in 1000 வச்சா ஈஸியா இருக்குமா இல்ல 1 in 500 வச்சா ஈஸியா இருக்குமான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் லைஃப்ல 1000 கிலோமீட்டருங்கிறத மேப், அதாவது மேப் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 inch டிரா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மேப் இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இங்க வந்து 1000 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா வருது, நான் 1 in 1000 எடுத்திருக்கேன்னா மேப்லயும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நான் இங்க 1 inchக்கு ஸ்ட்ரைட்டா போடுவேன். இப்ப இந்த இடத்துல கர்வ் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 inchக்கு கர்வ் போடுவேன். இப்ப இந்த இடத்துல 2000 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போகுது அப்படின்னா 2 inchக்கு நான் ஸ்ட்ரைட்டா போடுவேன். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு 1000 கிலோமீட்டரும் இந்த இடத்துல என்னது 1 inch. இப்படி கம்பேர் பண்ணி இதுல சேஞ்ச் ஆகும்போது இதுல சேஞ்ச் ஆகும். இங்க கர்வ் ஆச்சுன்னா இங்க கர்வ் ஆகும், இங்க பெண்ட் ஆச்சு அப்படின்னா இங்க பெண்ட் ஆகும். இதை வச்சு அப்படிதான் உங்களுக்கு ரேஷியோ வச்சுதான் ரியல் லைஃப்ல இருக்கிற எல்லா பெரிய விஷயங்களையும் பேப்பர்ல சின்னதா மாத்துறோம். ஸோ இதுக்குதான் ரேஷியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ப்ரொபோர்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னா அதுக்கு பெரிய டெஃபினேஷன்லாம் இல்லை. 2 ரேஷியோ ஈக்குவல் அப்படின்னா அவங்கள ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன் தான் என்ன அர்த்தம்னா இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவலன் ரேஷியோஸ், அவங்க தான் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸா இருக்கு, அந்த பீஸா வந்து நான் 2ஆ கட் பண்றேன், கட் பண்ணி ஒரு ஆஃப் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நான் இங்க சாப்பிட்டதை என்ன எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம் இல்லையா. நான் வந்து 2 பீசஸ்ல ஒரு பீஸ் சாப்பிட்டேன், அதை 1/2ன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல அதே பீஸா நினைச்சுக்கோங்க, அந்த பீஸா வந்து நான் 4 பீஸா கட் பண்ணி 2 பீஸ் சாப்பிட்டேன். அப்போ இங்க எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன்,
2/4 அப்படிங்கறத நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபிகேஷன் பத்தி நான் சொல்ல வரல. இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. அப்ப இந்த இடத்துலயும் ஒரு ஃபுல் குவான்டிட்டில நான் ஆஃப் சாப்பிட்டுருக்கேன், இங்கேயும் ஒரு ஃபுல் குவான்டிட்டில ஒரு ஆஃப் சாப்பிட்டுருக்கேங்கிறது தான் அர்த்தம். அப்ப இது நம்பர் நியூமரேட்டர் வேற வேறையா இருந்தாலும் டினாமினேட்டர் வேற வேறையா இருந்தாலும் தே ஆர் இன் ஈக்குவல்னு நம்ம சொல்றோம். அந்த ஈக்குவல் எப்படி எழுதலாம்னா, இப்ப வந்து இது A/Bன்னு இருக்குன்னா C/Dன்னு இருக்குன்னா ப்ரொபோர்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா A/B = C/D or A/B C/D or A/B = C/D. இது ஏதாவது ஒரு ஃபார்மட்ல நம்ம எழுதலாம். அதாவது இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னா 1/2 = 2/4 அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவல். இவங்க ஈக்குவல் தான் சொல்றதுக்கு என்னப்பா உங்களுக்கு உத்தரவாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இவனோட நியூமரேட்டரையும் இவங்களோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணும். பண்ண என்ன வரும்? 1 × 4 = 2 × 2 which is 4 = 4. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா they are in proportion. இப்போ இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல 4 பீஸ்ல நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டிருக்கேன், 3 பீஸ் பெண்டிங் இருக்குன்னா இது 1/4 எழுதலாம் இல்லையா? அப்ப இந்த 1/4 1/2 ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா செக் பண்றதுக்கு 1/2 = 1/4 நான் போடுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 × 4 = 1 × 2. இங்க 4 இங்க 2. அப்போ இது நாட் ஈக்குவல். தே ஆர் நாட் இன் ப்ரொபோர்ஷன். இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் கிடையாது. அந்த ரெண்டு ரேஷியோ ஈக்குவல்னா எப்படி அர்த்தம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் சேமா வந்துச்சுன்னா தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ இது எங்க யூஸ் ஆகும் நம்ம பார்க்கலாம். எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அன்னோன் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா என்கிட்ட வந்து 2 ஆப்பிள் இருக்கு, அதை வச்சு 4 ஜூஸ் போடலாம் அப்படின்னா உங்ககிட்ட 4 ஆப்பிள் இருக்கு, அதை வச்சு எவ்வளவு ஜூஸ் போடலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறோம் இல்லையா? ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்? A/B = C/D. அதாவது என்கிட்ட இருக்க ரேஷியோ இது உங்களோட ரேஷியோ. நான் 2 ஆப்பிளை வச்சு 4 ஜூஸ் போடலாம், நீங்க 4 ஆப்பிளை வச்சு எவ்வளவு ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இது ப்ரொபோர்ஷன்னா நமக்கு என்ன தெரியும்? எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவலா வரணும். அப்போ 2 × x = 4 × 4 which is 2x = 16. அப்போ x இந்த சைடு வச்சு 2 அந்த சைடு கொண்டு போனா /2 x = 8. அப்போ உங்ககிட்ட இருக்கிற 4 ஆப்பிள்ஸ் வச்சு உங்களால 8 கப் ஆஃப் ஜூஸஸ் போட முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க பைக் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பைக் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு 1 ஹவர்ல வந்து ஒரு 60 கிலோமீட்டர் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர் போவீங்க, இல்லைன்னா வந்து 1.5 ஹவர்ஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர் போவீங்க அப்படின்னு கேட்கறோம் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம ப்ரொபோர்ஷன் வந்து கால்குலேட் பண்ணலாம். நான் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து 1 ஹவர்ல வந்து 60 கிலோமீட்டர் நான் வந்து கிராஸ் பண்ணிடுறேன். அப்போ 1.5 ஹவர்ஸ்ல நான் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து நான் கிராஸ் பண்ணுவேன், எவ்வளவு கிலோமீட்டர் நான் போயிருப்பேன் அப்படிங்கிறது தான். அப்ப இங்கேயும் அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான். ஸோ 1 × x = 1.5 × 60. 1.5 நம்ம எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாம், which is also same as 1/5 into 60. கேன்சல் பண்ணோம்னா 30. 3 × 30 90. ஸோ எக்ஸ்ங்கிறது 90. நான் வந்து ஒரு 1 ஹவர்ல நம்ம 60 கிலோமீட்டர் போக முடியும்னா 1.5 ஹவர்ஸ்ல 90 கிலோமீட்டர் போக முடியும். ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி இடத்துல தான் ப்ரொபோர்ஷன் யூஸ் ஆகும். ஸோ 4 குவான்டிட்டி இருக்கும், ABCDங்கிற 4 குவான்டிட்டியில ஏதாவது ஒரு 3 கொடுத்துட்டு 3 கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இவ்வளோ லெமன் இருக்கு, நான் அதை வந்து இவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம்னா உங்ககிட்ட இவ்வளோ லெமன் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன், 2 ரேஷியோவோட கம்பேரிசன்ல ஒரு இதுல 2 குவான்டிட்டியும் கொடுத்துருவாங்க, இன்னொரு இதுல 1 மட்டும் கொடுத்து இன்னொன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இடத்துல நமக்கு ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ப்ரொபோர்ஷன்னா என்ன? 2 ரேஷியோ ஈக்குவல். அது ஈக்குவல் எப்படி செக் பண்ணலாம்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா எனக்கு வேல்யூ ஈக்குவலா வரணும். இந்த கண்டிஷன் வச்சு தான் மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமே நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷன்லயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல். டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னா, இப்போ ப்ரொபோர்ஷனல் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து என்கிட்ட இருக்க 2 ஆப்பிள்ஸ் வந்து வச்சு நான் 4 ஜூஸஸ் போட முடியும். ஆனா உங்ககிட்ட இருக்க 4 ஆப்பிள்ஸ் வச்சு 8 ஜூஸஸ் போட முடியும். இதான் ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்குமா? ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். அப்ப எங்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் ஆப்பிள் அதிகமாகும் போது எங்கிட்ட வந்து உங்ககிட்ட இருக்க நம்பர் ஆஃப் ஆப்பிள் அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் ஜூஸஸும் அதிகமாகுது இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ எங்கிட்ட இருக்க உங்ககிட்ட நம்பர் ஆஃப் ஆப்பிள் 4 இருக்கு, உங்ககிட்ட இருக்கும்போது 8 ஜூஸ் போடலாம். என்கிட்ட 2 தான் இருக்கும்போது 4 தான் போட முடியும். அப்போ குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அவுட்புட் டிக்ரீஸ் ஆகுது, இல்ல குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது A is directly proportional to B அப்படின்னா A இன்க்ரீஸ் ஆச்சுன்னா B இன்க்ரீஸ் ஆகும்.
ஏ டிக்ரீஸ் ஆச்சுன்னா பியும் டிக்ரீஸ் ஆகும். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னா ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பி டிக்ரீஸ் ஆகும். இதே ஏ டிக்ரீஸ் ஆச்சுன்னா பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் ஒர்க்னு சொல்லலாம். இப்போ ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 6 மாசத்துல கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் வந்து 6 மாசத்துல கட்டுறாங்க. இப்ப இதே வந்து அந்த இடத்துல 200 பேர் வேலை செஞ்சாங்கன்னா, இப்ப இது இன்ட்டு நான் 2 போட்டிருக்கேன். இப்ப 100 பேர் 6 மாசம்னா 200 பேர் சேர்ந்தா 12 மாசம் ஆகுமா? ஆகாது. இப்ப இதுல 2 மடங்கு ஆச்சுன்னா இது அப்படியே பாதி ஆயிடும் இல்லையா? பாதி ஆகலாம், என்ன வேணா ஆகலாம், பட் கம்மியா தான் ஆகும். இப்ப ஆளுங்க ஜாஸ்தி ஆகும்போது வேலை சீக்கிரம் முடியும். அப்ப இந்த டியூரேஷன் கம்மி ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கார்ல வந்து 60 km/h நான் ஸ்பீட்ல போறேன். அப்படி போகும்போது ஒரு கிலோமீட்டரை வந்து நான் 5 மினிட்ஸ்ல நான் ரீச் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து நான் 100 km/h போறேன். அப்ப வந்து இந்த 5 மினிட்ஸ்ங்கிறது 7 மினிட்ஸ் ஒரு 8 மினிட்ஸ் ஜாஸ்தி ஆகுமா? ஆகாது. ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கான எடுத்துக்கிற டைம் வந்து கம்மி ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பார்க்கலாம். இதே ப்ரொபோஷனல் என்னன்னு சொல்லியிருக்கோம். A by P equal to C by D. அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A into D equal to C into B. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு. இதே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரியும். இதே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி ஆகும்போது ஒர்க் கம்மி ஆகுதா, இல்ல ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும்போது டைம் கம்மி ஆகுதான்னு பார்த்தாலே அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சம்மா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சம்மா நமக்கு தெரிஞ்சிடும். பார்க்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இதை அப்ளை பண்ணணும். இதே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா A into B equal to C into D equal to constant. அதாவது அந்த இடத்துல ஒன்னு வரலாம், ஜென்ரலா ஒன்னு எடுத்துக்கோங்க. இதே வந்து எங்க சொல்றேன்னா ஒரு 10 பேரு 2 வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ 12 பேரு அந்த 2 வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தேர்டா ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் கான்ஸ்டன்ட். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பேசிக் சம்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம்? A into B equal to C into D ன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன எடுக்கலாம்னா 6 men can complete the work in 20 days அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 10 men can complete the same work in how many days ன்னு கேக்குறாங்க. அதாவது 6 பேர் சேர்ந்து 20 நாள்ல முடிக்கிற வேலை 10 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? அப்ப இங்க என்ன பண்ணணும்? 6 into 20. இது A, இது B, இது C, இது D இல்லையா? இப்ப A into B 6 into 20 equal to D into X. அப்ப இந்த 10 இந்த சைடு வருமா? 6 into 20 divided by 10 equal to X. கேன்சல் பண்ணா 2. X equal to 12. சிம்பிள். 10 பேர் சேர்ந்து 12 நாள்லயே முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி லாஜிக்ல தான் நம்ம இந்த ப்ரொபோஷனல் யூஸ் பண்ணணும். இதே தான் நீங்க ஸ்பீட் அண்ட் இதுக்கும். இப்போ வந்து ஒரு 1 கிலோமீட்டரை வந்து பாத்துட்டீங்கன்னா 1 கிலோமீட்டரை வந்து 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகுறீங்க. எப்படின்னா 60 km/h போறீங்க. இதே வந்து அதே 1 கிலோமீட்டரை 100 km/h போனா எவ்வளவு மினிட்ஸ்ல ரீச் ஆகணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? ஸோ இதுல இது A, B, C, D. 5 into 60 equal to X into 100. அப்ப X equal to 5 into 60 divided by 100 இல்லையா? இந்த இடத்துல 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 2 5s are 10, 1 2s are 2, 3 2s are 6. இப்ப X equal to 3 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் 5 நிமிஷம் தான். 100 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா 3 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரி இடத்துல தான் இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் யூஸ் ஆகும். ஸோ நம்ம நீங்க என்ன பார்த்தோம்? ரேஷியோனா என்ன, ப்ரொபோஷன்னா என்ன, இன்வெர்ஸ் ப்ரொபோஷன்னா என்னன்னு பார்த்தோம். ரேஷியோனா என்ன? கம்பேரிங் டூ குவான்டிட்டிஸ். ப்ரொபோஷனா என்ன? கம்பேரிங் ஆர் ஈக்குவலிங் த டூ ரேஷியோஸ். ரெண்டு ஈக்குவல், அதாவது ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படின்னா அதை ப்ரொபோஷன் சொல்லலாம். இல்ல ரெண்டு குவான்டிட்டி கம்பேர் பண்றோம்னா அது ரேஷியோன்னு சொல்லலாம். இதே டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா என்ன? ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்ன? ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் சொல்லிய ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய லாஸ் இருக்கு, நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய வீடியோவா போயிடும். நான் தனியா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுல வந்து ரேஷியோ, ப்ரொபோஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், ஸோ மென் அண்ட் ஒர்க் இதெல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். இப்போ ரேஷியோ ப்ரொபோஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சீங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.